இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளனன்னா 100 வெண்பாக்கள் உள்ளது. நஞ்சு எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு அப்படிங்கிற ஆசாரக்கோவையின் பாடலில் எத்தனை நல்லொழுக்கங்கள் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 8. ஒப்புரவு ஆட்சி அறிதல் என்ற பாடல் வரியில் ஒப்புரவு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னென்னா எல்லாரையும் சமமாக பேணுதல். நல்லினத்தோடு நட்டல் அப்படிங்கிற பாடல் வரியோட அடிக்கோடு உள்ள சொல் என்னன்னா நட்டல் அப்படிங்கிறதுக்கு நட்பு கொள்ளுதல்னு அர்த்தம். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தார். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். சேர்த்தெழுதுக. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். பிரித்தெழுத. நஞ்சு அறிதல் நஞ்சி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. அடுத்த தலைப்பு கண்மணியே கண்ணுறங்கு. பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போச்ச வந்தாயோ அப்படிங்கிற நாட்டுப்புற பாடலில் பண் பார் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னது? பண் அப்படின்னா இசை, பார்னா உலகம். தாலாட்டு என்பதில் தாள் என்பதின் பொருள் நாக்கு. தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கனினா மா பழா வாழை. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாலாட்டு. குழந்தை அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாலாட்டு பாட்டு. பிரித்து எழுதுக. பாட்டு சேர்த்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. சேர்த்தெழுது. வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. அதில் வாழை இலைக்கு லை போட்டிருக்காங்க, அது லை. உதித்த என்று சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்த தலைப்பு தமிழர் பெருவிழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரியில் தொடர்புடைய நூல் எனதுன்னா நன்னூல். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் குறிப்பிடுது? அதாவது அறுவடை திருநாள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல்னு சொல்லுவாங்க. அது மற்ற மாநிலங்களில் எப்படி சொல்கிறாங்க? அதாவது ஆந்திரா, கர்நாடகம், மராட்டி, உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருவிழாவை லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா இப்போ இருக்க ஆண்டு, இப்போ எந்த வருஷமோ அந்த வருஷத்துக்கு கூட 30 கூட்டினோம்னா திருவள்ளுவர் ஆண்டை நம்ம கணக்கிடலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை, இந்திர விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயில் மாவிலையை தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் கூட்டல் அஞ்சு பொங்கல் அஞ்சு. போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். அடுத்த தலைப்பு என்னென்னா மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லன் அப்படிங்கிற சிறப்பு பேர் யாருக்கு அப்படின்னா நரசிம்மவர்மன். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பை சிற்பங்கள் ஆகிய 4 வகை சிற்பக்கலை வடிவமைப்பில் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். இந்த 4 வகையான சிற்ப வடிவமைப்பில் கொண்ட கோயில் மாமல்லபுரத்தில் இருக்குது. மற்போரின் சிறந்தவன் யாருன்னா நரசிம்மவர்மன். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் எதுனா ரதக்கோவில். மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் 9 இடம் இருக்குது. அர்ச்சுனன் தபசு, ஒற்றைக்கல் யானை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கடற்கரை கோவில், குகை கோவில், பஞ்சபாண்டவ ரதம், புலி குகை, கலங்கரை விளக்கம். அர்ச்சுனன் தபசு பாறைகளுக்கு இடையில் நீர் பாய்ந்து வருவது கங்கை ஓடி வருவதை போல ஓமையாக கூறப்பட்டிருக்கு. அடுத்த தலைப்பு என்னென்னா மயங்கொலிகள். மயங்கொலினா என்னென்னா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள. எப்படி சொல்லனா ந ந ந ல ழ ழ ர ர. இது எல்லாமே ஒரே சவுண்டு மாதிரி இருக்கும். உச்சரிப்பில் சிறிது வேறுபாடு தான் இருக்கும். இதுதான் மயங்கொலி எழுத்துன்னு சொல்லுவோம். தவறானாச்சா கண்டுபிடிக்கலாம். இதில் ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது. ந நாவின் நுனி மேல்வாய் பல்லில் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ர நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் பிறக்கிறது. அது தவறானது. ர நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசாது. சிரம் என்பது தலை.
இது மயங்கொலியில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும். அதை வந்து பார்த்து நம்ம சரியாக தவறான்னு கண்டுபிடிச்சிக்கணும். இலைக்கு வேறு பேர் தழை, வண்டி எடுப்பது காளை, கடலுக்கு வேறு பேர் பறவை, எந்தர எந்தள அப்படின்னு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான், பூ மனம் வீசும், புலியின் கண் சிவந்து காணப்படும், குழந்தையின் பந்து விளையாடினர், குழந்தைகள் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். அடுத்த தலைப்பு திருக்குறள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். இதில் உள்ள கோடிட்டு அடிக்கோடிட்ட பொருளோட என்னென்னு பார்க்க போகிறோம். ஆக்கம் அப்படின்னா செல்வம். நன்மை எது என ஆராயும் அறிவை உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். இப்போ பொறுத்துக்க. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னாலே என்னது? சிற்பங்கள். டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினார். ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க தான் விருந்தினராக வராங்க. வரும்போது நம்மளோட முகம் வாடிட்டுனா அவங்களோட என்ன பண்ணுவாங்க? அவங்க முகமும் வாடும். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை அப்படிங்கிற சொல்ல பிரித்தோன்னா பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா, பயனிலா. இவ்வளோதான். தேங்க்யூ.